இது கண்டினியூஸாக 3 நாளாக எடுத்த வ்ளாக். சண்டே, மண்டே, டியூஸ்டே. சண்டே நைட் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஊறுகாய் வச்சு டின்னர் முடிச்சிட்டோம். அன்றைக்கி எதுவுமே சமைக்கலை. மண்டே அர்லியராகவே குளித்து ரெடி ஆகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான். இன்றைக்கி பாப்பா பிசிபிளேபாத் கேட்டதுனால அவளுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு முதல் டைம் நம்ம கிச்சனில் வெயில் வர்றது பார்த்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா 10 வருஷமாக நான் வெயில் வீட்டுக்குள்ளே வந்தது பார்த்ததே இல்லை. பசங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு சில கிளாசரிஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா பிசிபெலேபாத்துக்கு துவரம் பருப்பு காலி ஆகிடுச்சு. அதுதான் மெயினாக வாங்க போயிருந்தேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக பச்சரிசி, துவரம் பருப்பு 1 கப்பு, நல்லாவே பருப்பு சேர்த்துக்கலாம். நீ வச்சு தக்காளி, வெஜிடபிள்ஸ், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி, வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிற அளவு. இதுக்கு ஒரு மெயினான மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அது தேங்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு, சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு புளி, பிசிபெலேபாத் பவுடர் ரெடிமேடாக கடையில் கிடைக்கும், அதுவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அவளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேப்சிகம், இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நெய்யில் தாளித்து விட்டு எடுத்தோம்னா சூப்பரான பிசிபெலேபாத் ரெடி ஆகிடும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பேக் பண்ணி ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் கேட்குற முதல் கொஸ்டின், உனக்கு மட்டும் வேலை எங்கேருந்து வரும்? வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்கிற வேலை செய்கிறதா வேலையே. மாதத்துக்கு ஒரு வாட்டி குஷன் கவர்ஸ் எல்லாமே எடுத்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடுன்றதுனால எப்போவுமே அழுக்கு சிந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முதல் வேலையாக இந்த குஷன் கவர்ஸ் எல்லாமே வாஷ் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் எல்லாமே வாஷ் போட்டுட்டேன். வீட்டு வேலை எல்லாமே பசங்க வரதுக்குள்ளே செஞ்சு முடிச்சாதான், இல்லைன்னா என்ன சுத்தமாக வேலை செய்யவே விட மாட்டாங்க. இன்னும் சமைக்கிற வேலை இருக்குது. அதனால முதல் வேலையாக வாஷிங் மிஷினில் துணி லோட் பண்ணி எடுத்துடலாம். மெயினான திங் பார்த்தீங்கன்னா கார்பெட் க்ளீன் பண்ணுறது தான். ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி விட்டோன்னா நிறைய முடி கிடைக்கும். கார்பெட் நம்மளுக்கு பார்க்க நீட்டாக இருக்கணும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வாஷிங் கொடுத்து தான் ஆகணும். சில பேரெல்லாம் வாஷிங் பண்ணால் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். கார் வாஷ் கொடுக்கும் போதே கார்பெட்டும் சேர்த்து கொடுத்துட்டோன்னா அங்கே நீட்டாக வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு 100 rupees மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நிறைய வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். என்னுடைய கார்பெட் எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. நீங்கள் கொடுக்கணுன்னா தாராளமாக கார்பெட் வாஷிங் கொடுக்கலாம். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே மீன் வாங்கிட்டு வந்துட்டார். நான் டியூஸ்டே நான்வெஜ் எதுவுமே சாப்பிட்றதில்ல. சரி, அவருக்கு மட்டும் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான்ஸ், மேங்களூர் கீ ரோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டேன். இதோடைய ரெசிபி வேணும்னா ஆல்ரெடி ரேகா ஸ்பைசி கிச்சன் 27ல் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். சேனலோடைய பேரு கொடுக்குறேன். சமைச்சு முடிச்ச உடனே குஷன் கவர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அதை இடத்துல வச்சுட்டேன். இதுதான் என்னுடைய டே.